ஹாய் ஹாய் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சேனலை நான் இழுத்து மூடிட்டு ஓட போறேன். ஏன்னா நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணல, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணல. எவ்ரிடே உங்களுக்கு வீடியோ வரணும்னா இந்த வீடியோவுக்கு 100 லைக்கும் 1000 ஐப்பும் வரணும். அப்படி இல்லைனா வீடியோ வராது, என்ன மன்னிச்சிருங்க. மை டியர் பாய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018 அண்ணனை நடு ரோட்ல ஓட விட்ட தங்கச்சிகள். அவனுக்கு வச்ச பேரு பேக் ரோட்ஸ். அப்போ ஆரம்பிக்கலாமா? அண்ணன் பேரு ஜான். இவனுக்கு 3 தங்கச்சி. இவங்களோட மம்மி டேடிய சுட்டு கொண்டுட்டு அவ ஜெயிலுக்கு ஓடிட்டா. ஜானு வேலை கிளம்புறான். தங்கச்சிகளை சாப்பிட்டு படுக்க சொல்லிட்டு பெரிய தங்கச்சி கிட்ட ஓடி வந்த அவ சட்டையே இல்லாம இருக்கா. கடுப்பான ஜானு இன்னைக்கு நைட்டு தங்கச்சிகளை கொஞ்சம் பாத்துக்கொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ என் பாய் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போறேன், என்னால முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா ஜானுக்கு இவ மேட்டர்காரின்னு நல்லாவே தெரியும். ஆனா தட்டி கேட்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஜானு வேலைக்கு வரான். இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வேலை இவனுக்கு பிடிக்கல. இவன் படிப்பை பாதிலே விட்டுட்டு தங்கச்சிகளோட படிப்புக்காக பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர் வீட்டு ஆண்டி இவனை பார்த்துட்டு ஓடி வர. இவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு. ஆனா ஆண்டிக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவனோட தங்கச்சியும் அவளோட பொண்ணும் ஒன்னா படிக்கிறாங்க. ஆண்டியும் உன் பெரிய தங்கச்சி உன்கிட்ட காசு கேட்டதுக்கு நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே ஜானு என்னோட மத்த 2 தங்கச்சிகளும் என் பேச்சை கேக்குறாங்க, ஆனா இவ மட்டும் என் பேச்சை கேட்கவே மாட்டா. இவ ஊர்மையெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாதுன்னு அவ வேலைக்கு போகாம பல பேர் கூட மேட்டர் பண்ணி பணம் சம்பாதிக்கிறான்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டியும் இவனை புரிஞ்சுக்கிட்டு நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் என் வீட்டுக்கு வாயின்னு குட் பை சொல்லிட்டு ஓடியே போயிட்ட. ஜானு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. இவனும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்க போனா. பெரிய தங்கச்சி யார் கூடயோ மேட்டர் பண்றா. அண்ணனை பார்த்து பயப்படாம கண்டினியூ பண்றா. மிரண்டு போன ஜான் துப்பாக்கி எடுத்து அவனை சுடுவான்னு பார்த்தா மேல பார்த்து சுட்டுட்டு அவனும் ஓடிட்டான். தங்கச்சிக்காரியும் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானு தங்கச்சிக்காரி எதுல மேட்டர் பண்ணாலோ அந்த ஷோபாவை எரிகிறான். மறுநாள் ஜானு ஜெயிலுக்கு போய் அம்மாக்காரிய பாக்குறான். அம்மாக்காரி ஏன் டேடிய கொண்டானா? டேடி அவனோட 2வது பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டான், அதனால மம்மி அவனை சுட்டு கொண்டுட்டா. உடனே ஜானு இனிமேலும் இந்த குடும்பத்தை என்னால பாதுகாக்க முடியாது. உங்களோட பெரிய பொண்ணு என் பேச்சை கேட்காம ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்காக பிடிக்காத வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அழுதுகிட்டே இவன் கீழே வந்துட்டான். மம்மியும் சாரி கேட்டுட்டு போயிட்டா. மறுநாள் ஜானு தங்கச்சியை கூட்டிட்டு வர ஆண்டியோட வீட்டுக்கு போறான். ஆனா ஆண்டி இவனை போக விடாம புருஷனுக்காக வச்சிருந்த சோறை இவனுக்கு போடுறா. ஆண்டிக்கும் இவன் மேல ஒரு கண்ணு. ஆனா அவ இத வெளிக்காட்டிக்கல. நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேக்குறா. இவனும் வேலை செய்யவே சரியா இருக்கு, என் தங்கச்சிகளுக்காக நான் லவ் பண்ணவே மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டியும் இவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டா. உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காம என்ன கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நேற்று ஜானு வேலையை முடிச்சிட்டு சம்பளம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வரான். இந்த மாசம் என்னென்ன செலவு இருக்குன்னு 2 தங்கச்சிங்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பெரிய தங்கச்சி டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு $1000 பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் தர முடியாதுன்னு அடம் முடிக்கிறான். அப்போ இவ ஜானோட சட்டைய போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஜானு அதை கரெக்டா சொல்றான். ஆனா அவ அங்கேயே கட்டி ஜட்டியோட நின்னுக்கிட்டு இருக்கா. ஜானும் கத்திக்கிட்டு இருக்கான். இத பார்த்து 2 தங்கச்சிகளும் மிரண்டு போயிட்டாங்க. இவளால இவங்க 2 பேரும் கெட்டு போயிடுவாங்களோன்னு ஜானு பயப்படுறான். மறுநாள் இவங்களோட அங்கிள் வந்திருக்காரு. ஆனா ஜானுக்கு இவரை பிடிக்காது. இவங்க மம்மியோட தம்பி. ஆனா அவன் இவங்களுக்கு உதவியே பண்ணதில்ல. அங்க வந்த தங்கச்சிக்காரி உங்க பையனோட நம்பரை கொடுங்கன்னு அங்கிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அங்கிள் என் பையன் இன்னொரு பொண்ண லவ் பண்றான், அவன் அமெரிக்கால படிக்கிறான்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். கடுப்பான ஜானு உங்க பையன் பொண்ணுங்களை லவ் பண்றவன் இல்ல, பசங்களை லவ் பண்றவன், அவன் ஒரு கேன்னு அசிங்கப்படுத்துறான். அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி அங்கிளை கலைக்கிறாங்க. அவரும் கோச்சிக்கிட்டு கிளம்புறாரு. உடனே ஜானு இனிமே நீங்க என் வீட்டு பக்கமே வராதீங்கன்னு அடிச்சு துரத்துறான். அவன் போன பிறகு ஜானு போதையில அங்கேயே படுத்துட்டான். பெரிய தங்கச்சியும் இவன் கூடவே படுகிறா. அன்னைக்கு நைட்டு ஜானு கண்ணை முடிச்சு பார்த்தா கீழே சட்டையா இல்லாம இருக்கான். அப்போ தங்கச்சிக்காரி குளிச்சுட்டு போறா. போதையில மேட்டை நடந்து போச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஆண்டியோட வீட்டுக்கு ஓடி போய் உதவி கேட்கிறான். ஆனா போதையில ஆண்டியையும் இவன் மேட்டரை பண்ணிட்டான். மறுநாள் ஜானு கண்ணை முடிச்சு பார்த்து ஆண்டி ஓடி போயிட்டா. இவன் மட்டும் தான் இருக்கான். இவன் போதையில என்ன பண்றான்னு இவனுக்கே தெரியாது. அன்னைக்கு நைட்டு ஜானு வேலைக்கு வரான். அப்போ அங்க வந்து ஆண்டிய மடக்கி அவகிட்ட சாரி கேட்கிறான். ஆனா ஆண்டி இவனை அடிப்பான்னு பார்த்தா இன்னைக்கு நைட்டு என் புருஷன் வீட்டுல இருக்க மாட்டான், அதனால நீ வரியான்னு கூப்பிடுறா. உடனே ஜானு வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்ன உடனே ஆண்டியும் என் பசங்களை தூங்க வச்சுட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு நைட்டு ஜானு வேலையை முடிச்சிட்டு ஆண்டியோட வீட்டுக்கு போய் நேத்து நைட்டு போதையில நான் தெரியாம மேட்டரை பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பா கேக்குறான். ஆனா ஆண்டி அவனை திட்டாம இன்னைக்கு தெரிஞ்சே என்ன மேட்டரை பண்ணுன்னு அவனை குடிக்க வச்சு மேட்டரை பண்றா. ஆனா ஜானு அங்கேயே தூங்கிட்டு ஆண்டியும் அவனை எழுப்பி புருஷன் வருவதற்கு முன்னாடி அவனை அடிச்சு துரத்துறா. ஜானு ஜாலியா மேட்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா 2வது தங்கச்சி கிட்ட $1000 பணம் இருக்கு. உடனே ஜானும் பெரிய தங்கச்சியும் அவகிட்ட கேக்குறாங்க. ஆனா அவ இது என் டேடியோட காசு, நான் யாருக்குமே தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா பெரிய தங்கச்சி அவளை அடிச்சு காசை புடுங்கிட்டு போயிட்டா. உடனே ஜானு பெரிய தங்கச்சி கிட்ட காசை கேக்குறான். ஆனா அவ இந்த பணத்தை வச்சு நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜானும் வீட்டுக்கு லோன் கட்டணும், இல்லனா நம்ம நடுத்தெருவுக்கு வந்துருவோம்னு சொல்லி காசை புடுங்கிட்டான். அவளும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. உடனே ஜானு ஆண்டியோட வீட்டுக்கு ஓடி போறான்.
ஆனா ஆண்டி என் புருஷன் வீட்டுல இருக்கான், நீ இங்கிருந்து கிளம்புன்னு அடிச்சு துரத்துறா. ஆனா அவன் கேட்காம இன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வரியான்னு சொல்லி அவளுக்கு உமா கொடுக்குறான். ஆண்டியும் இவனை தள்ளி விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியும் இவன் கேட்காம ஆண்டிய பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு ஓட்டிக்கிட்டு போறான். அவ வேணான்னு சொல்லியும் இவன் மேட்டரை பண்ணிட்டு கிளம்புறான். ஜானு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு பரதேசி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு. பெரிய தங்கச்சியும் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறா. ஜானு தடுக்கிறான், ஆனா அவ கேட்கல. ஜானு அவளை போக விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஆண்டிய மீட் பண்ணி மேட்டரா பண்றான். ஆனா ஆண்டி நீ ஏன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்டர் பண்றியான்னு கேக்குற. இவனும் தெரியாதுன்னு சொல்லி நடிக்கிறான். மறுநாள் ஜானு ஜெயிலுக்கு போய் அம்மாக்காரிய மீட் பண்ணி பெரிய தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது தங்கச்சி கிட்ட $1000 பணம் இருந்தது. அந்த பணம் டேடியோட காசுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. டேடி அவ மேல கை வச்சாரு, அதனால நீங்க அவரை கொலை பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது அவ டேடி மேல ஏன் அன்பா இருக்கான்னு கேக்குறான். அம்மாக்காரியும் உண்மையா மறைக்கிறான். ஆனா ஜானி இனிமேலும் உங்க பசங்களை என்னால பாதுகாக்க முடியாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். உடனே அம்மாக்காரி உன் டேடிக்கும் உன்னோட ரெண்டாவது தங்கச்சிக்கும் தொடர்பு இருந்தது, அது அவளுக்கு பிடிச்சிருந்தது, அதனால உன் டேடி கிட்ட இருந்து அவளை நான் பிரிச்சேன். அவளால அதை தாங்க முடியல, துப்பாக்கியால என்ன சுட பார்த்தா உன் டேடி குறுக்க வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே ஜானு மிரண்டு போயிட்டான். அம்மாக்காரி குற்றவாளி இல்லன்னு அப்போதான் ஜானுக்கே தெரியுது. என் மம்மிய வெளியே விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். போலீஸும் இவனை ஈத்துக்கிட்டு போயிட்டாங்க. உடனே ஜானு இனிமே இங்க இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி ஆண்டி கிட்ட ஓடி போய் நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலான்னு அவளை கூப்பிடுறான். ஆனா ஆண்டி என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு என் குழந்தைங்களை விட்டுட்டு உன் கூட என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஜானு வேற வழி இல்லாம வேலைக்கு வரான். அப்போ அங்க வந்த தங்கச்சிக்காரி நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட ஊருக்கு போறேன், இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஜானு அவளை போக விடாம உன் பாய் ஃப்ரெண்டு ஒரு பொறுக்கி, அவன் உன்னை அடிப்பான்னு சொல்லியும் இவ கேட்கல. இவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது இவனுக்கும் தெரியும். உடனே ஜானு நான் உன்னை லவ் பண்றேன், என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. ஜானு அவ பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவளை பிரிச்சு இவளை வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு வரான். அன்னைக்கு நைட்டு ஜானு தூங்கிட்டு இருக்கான். கூடவே தங்கச்சிக்காரி சட்டையே இல்லாம இருக்கா. மிரண்டு போன ஜானு அவளை தள்ளி விட்டுட்டு சட்டைய போட சொல்றான். ஆனா அவ நீ தானே என்ன லவ் பண்றேன்னு சொன்னு மேட்டர் பண்ண பாக்குற. ஜானு ஓடிட்டான். அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. ஜானு அடிக்கடி ஒரு மனத்தத்துவ டாக்டரை மீட் பண்ணும். அவங்க கிட்ட இவனுக்கும் இவனோட தங்கச்சிக்கும் நடந்த உண்மையை உளறிட்டான். இவங்களும் மிரண்டு போய் எத்தனை நாளா இது நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா ஜானு சின்ன வயசுல இருந்து அவ என்கிட்ட இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து நான் விலகி போனாலும் அவ என்ன விடலன்னு சொல்லி மன்னிப்பா கேக்குறான். இவங்களும் அவனை சமாதானப்படுத்தி நீ ரொம்ப நல்ல பையன், இந்த தொடர்புல இருந்து நீ வெளியே வரணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்த ஜானு ரெண்டாவது தங்கச்சி மடக்கி நேத்து நைட்டு உனக்கும் அக்காவுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கடுப்பான ஜானு நீ தான் டேடிய கொலை பண்ண, ஆனா என் மம்மி ஜெயில இருக்காங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா தங்கச்சிக்காரி நான் டேடிய லவ் பண்ணு, ஆனா உன் மம்மிக்கு அது பிடிக்கல, எங்களை பிரிக்க பார்த்தா. டேடியும் அவ பேச்ச கேட்டுட்டு என்ன விட்டுட்டாரு. அவளை சுடும் போது டேடி குறுக்க வந்து இறந்து போயிட்டாரு. எல்லா பிரச்சனையுமே உன் மம்மியால தான்னு கத்திட்டு போற. ஆனா ஜானால இவளை ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே ஜானு ஆண்டிய பாக்கலான்னு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு ஓடி வரான். ஆனா அங்க வந்து பார்த்தா ஆண்டி இறந்து போய் கிடக்குறா. இவனும் மிரண்டு போய் திரும்பி பார்த்து அங்க தங்கச்சிக்காரி கத்தியோட நின்னுகிட்டு இருக்கா. ஜானு ஆண்டிய லவ் பண்றான், அதனாலதான் இவன் என்ன லவ் பண்ணலன்னு இவ தெரிஞ்சுக்கிட்டு கோவத்துல ஆண்டிய கொன்னுட்டா. ஜானு வேற வழி இல்லாம தங்கச்சிக்காரிய காப்பாத்த இவன் கொலைப்பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறான். போலீஸும் இவனை கைது பண்ணி ஆண்டிய ஏன் கொலை பண்ணுன்னு விசாரிக்கிறாங்க. உடனே ஜானு நானும் ஆண்டியும் காதலிச்சோம், ஊரை விட்டு போயிடலான்னு நான் அவளை கூப்பிட்டேன், ஆனா அவ வரமாட்டேன்னு சொன்னான், அதனால நான் அவளை கொலை பண்ணிட்டேன்னு வாக்குமூலம் கொடுக்கறான். போலீஸும் இவன் சொன்னதை நம்பி இவனை சிறையில அடைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் பொம்பளை அவனை மீட் பண்ணி இந்த கொலையை நீ பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் உன்னை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானு என் தங்கச்சி தான் இந்த கொலையை பண்ண, ஆனா அவ எனக்காக பண்ண, அவளை என்னால தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். பொண்ணு பண்ண கொலைக்கு அம்மாக்காரி ஜெயிலுக்கு போயிட்டா. இப்போ தங்கச்சி பண்ண கொலைக்கு அண்ணங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான்.